أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பெருங்குடையனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலகின் ஒப்பற்ற தலைவர் நம் உயிரைவிட மேலானவர் அகிலம் அனைத்திற்கும் அருளால் அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் வழியில் என்ன சிரமங்கள் வந்தவர்களையும் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே ஒன்று இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று மட்டுமாக இல்லாமல் அல்லாஹ்வினுடையவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் அவனால் நம் மீது விதிக்கப்பட்ட இந்த ஜும்மா என்கிற அமலை நிறைவேற்றுவதற்காக அவருடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்மை எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றோடு செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹ்வினுடையவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை திருக்குர்ஆனிலே உபதேசம் யாருக்கு பயனளிக்கும் என்று சொல்லுகிற நேரத்தில் சொல்லுகிற வசனம் வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் அவரிடத்தில் எடுத்துச் செல்லுங்கள், உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசம் அவர்கள் அல்லாஹையும் மறுமையும் ஈமான் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் வாழ்க்கையின் திருப்பு முனையையும் ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை திருக்குர்ஆனில குறிப்பிடுகிறான். அதன் அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, இந்த ஜும்மா என்கிற அமலை வெறுமனே சடங்காக சம்பிரதாயமாக கழித்து விடாமல் இங்கே சொல்லப்பட இருக்கிற கருத்துகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோம் என்கிற நல்லதொரு எண்ணத்தோடு பிரார்த்தனையோடு அமர வேண்டுமாய் அன்பாய் கேட்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்லாஹ்வினுடையவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய செய்தியாக நரகத்தை குறித்து, அந்த நரகத்திலே இருந்து மனித சமுதாயம் விடுபட வேண்டும் என்பதை குறித்தான சில செய்திகள் இங்கே சொல்லப்பட இருக்கிறது. காரணம், மறுமை என்கிற ஒரு நாள் நிச்சயம் வரும். மறுமை என்கிற அந்த நாள் இந்த பூமியிலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ, ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கோ, ஒரு குறிப்பிட்ட கொள்கையை பின்பற்றுகிற மனிதர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. மாறாக யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகம் தோன்றிய காலத்திலே இருந்து உலகம் அழிக்கப்படுகிற நாள் வரை படைத்திருக்கிறானோ, அப்படி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்பட இருக்கிற ஒரு மிக முக்கியமான, மனிதன் விரும்பினாலும் வெறுத்தாலும் அந்த நாளை மறுத்தாலும் அவன் நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு நாளை சந்தித்து ஆக வேண்டும் என்கிற நிலையை மறந்த மனித சமுதாயம் மறுமை என்றைக்கோ யாருக்கோ வருகிற ஒரு நிகழ்வை போல தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பதை நித்தம் நித்தம் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹை ஏற்றுக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயமானாலும் சரி, அல்லாஹை புறக்கணிக்கிற சமுதாயமானாலும் சரி, மறுமை என்று வருகிற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் மறுமைக்கு அப்பாற்பட்ட, மறுமை சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்டமைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனாலேயே பார்க்கிறோம், நம்மவரிடத்திலே பேசுகிற பொழுது மறுமையை குறித்தான எந்த விதமான தெளிவுமற்ற அல்லது மறுமையை குறித்தான சிந்தனைகளற்ற நாம் அப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு நிச்சயம் அழைத்து செல்லப்படுவோம் என்கிற நோக்கங்கள் இல்லாத சிந்தனைகளற்ற சமூகமாக நம்முடைய சமூகம் இருப்பதை பார்க்க முடிகிறது. எல்லாமே அல்லாஹ்வினுடையவர்களே, மறுமை என்பது நாம் என்றைக்கு இந்த பூமியில் படைக்கப்பட்டோமோ, என்றைக்கு நாம் பிறந்தோமோ அன்றிலே இருந்து நாம் கடக்கிற ஒவ்வொரு மணித்தியாலங்களும்
ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் நம்மை மறுமையை நோக்கி அழைத்துச் செல்கிறது. நாம் கடத்தி கொண்டிருக்கிற, நாம் வீணாக விளையாட்டாக பார்த்து கடத்தி கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் நாம் கடக்கிற, நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எதை நோக்கிய பயணம்? மறுமையை நோக்கிய பயணத்திலேயே நாம் நம்மை ஆழ்படுத்தி இருக்கிறோம் என்கிற சிந்தனையை முதலில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். திருமறை திருக்குறான் பல்வேறு இடங்களிலே மனித சமுதாயத்தை பார்த்து இப்படியான கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்கிறது. மனிதர்களை பார்த்து, ஈமான் கொண்டவர்களை பார்த்து, நீங்கள் என்ன வெறுமனே விட்டுவிடப்படுவீர்களா? என்னிடத்தில் அழைத்து வரப்பட மாட்டீர்களா? மறுமை என்கிற ஒரு நாளில் நீங்கள் என்னிடத்தில், என்னுடைய முன்னிலையில் நீங்கள் நிப்பாட்டப்பட மாட்டீர்களா என்கிற கேள்விகளை வைக்கிறது. அப்படியானால் அதற்கான பதில் என்ன? அப்ப ஹசித்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். உங்களை என்ன நான் வீணுக்காக, விளையாட்டிற்காக படைத்திருக்கிறேன் என்று நினைத்திருக்கிறீர்களா? என்னிடத்திலே நீங்கள் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை பார்த்து கேள்வி கேட்கிறான் என்று சொன்னால், அந்த மறுமை நாளுக்காக நாம் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆயுளில் அல்லாஹ் தஆலா வழங்கிய எனக்கான காலத்தை நான் எப்படி அல்லாஹ்வை நெருங்குகிற காரியங்களில் செலவழித்திருக்கிறேன். எத்தனை நாளை, எத்தனை வருடங்களை அல்லாஹ்வை குறித்து நான் தெரிந்து கொண்டதற்கு பிறகு, அல்லாஹ்வை குறித்த திருமறை திருக்குரானை குறித்த தெளிவை பெற்றதற்கு பிறகு, மறுமைக்கான ஏற்பாடாக என்னிடத்தில், உங்களிடத்தில் எதை நாம் முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறியவர்களே, திருக்குரானை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை திருக்குரானிலே சொல்லுகிறான், வமா துராக மா யௌமுத்தீன். நியாய தீர்ப்பு நாள் என்று சொன்னால் என்ன? அதை உமக்கு அறிவித்தது எது நபியே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை திருக்குரானை கேள்வி கிளைகளாக கேள்வி எழுப்புகிறார். அது என்ன நியாய தீர்ப்பு நாள்? சும்மா துராக மா யௌமுத்தீன். பின்னும் அந்த நியாய தீர்ப்பு நாளை அறிவித்தது உமக்கு எது நபியே? திரும்ப திரும்ப பள்ளியிலே படிக்கிற மாணவர்களை பார்த்து இலகுவான முறையிலே கேள்வி எழுப்புவதை போல மனித சமுதாயத்திடத்தில் அல்லாஹ் தஆலா கேள்விகளை கேட்கிறான். மறுமை நாளை குறித்த ஞாபகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஊட்டுகிறான். யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லிநஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇذٍ லில்லாஹ். நான் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு ஆத்மா பிரிவு, ஒரு ஆத்மாவுக்கு எந்த உதவியும் செய்து முடிக்க முடியாத, அதிகாரம் இல்லாத, நிர்கதியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் என்று அல்லாஹ் தஆலா அந்த நாளை குறித்து சொல்லுகிறார். அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்கிற, நாம் படித்த பாடங்களாக்கிய செய்திகள் தான் இது. இதையே திருமறை திருக்குறான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறது. ஏன்? மனிதன் மறதிக்காரனாக இருக்கிறார். உலகத்தினுடைய ஓட்டத்தில் தான் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற இலக்கையே மறந்தவனாக இருக்கிறான். இலக்கை மறந்தவனாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய மகன் ஃபாத்திமாவை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மகனே, நாளை மறுமை நாளில் உன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்பதனால் உனக்கு எந்த விதத்திலும் பரிந்து பேசிவிட முடியாது. எதையும் பரிந்து பேசி முடிச்சு அல்லாஹ்விடத்திலே இருக்கிற தண்டனைகளிலே இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நீ உனக்கானதை சேமித்து வைத்துக் கொள். உன்னுடைய தக்வாவை, உன்னுடைய ஈமானை நீ அதிகரித்துக் கொள். யார் தன்னுடைய ஈரக்குறை என்று யாரை அறிமுகப்படுத்தினாரோ அந்த மகனுக்கு கூட தான் நபி என்பதால் எந்த விதமான பயனையும் கொடுத்துவிட முடியாது என்கிற செய்தியை மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளுக்காக நாம் எதை முன்னிறுத்தி வைத்திருக்கிறோம்? நம்மிடத்தில் என்ன இருக்கு?
நம்மிடத்திலே என்ன இருக்கிறது? எப்பொழுது வரும் அந்த மறுமை நாள்? அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக கிணற்றிலே இருந்து வாளியில் தண்ணீரை எடுத்து அந்த விளைச்சல் நிலத்தில் பாய்ச்சுவதற்குள் மறுமை நாள் ஏற்பட்டுவிடும். அவ்வளவு விரைவாக மனிதன் தன்னுடைய காரியங்களை நடத்துவதற்காக எப்படி சில மனிதரை, சில நாட்களை, சில வருடங்களை திட்டமிட்டு கட்டமைத்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ, அதே போல் அல்லாஹையும் ஒரு ஆற்றலையும் மனிதன் கணக்கிட்டு முடிக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, இப்பத்தான ஒவ்வொன்றா நடக்கு, அப்படியெல்லாம் வந்துடாது பாய், அதுக்கு கொஞ்சம் அவகாசம் இருக்கு. நம்மிடத்தில் வாக்கு கொடுக்கப்பட்டதை போல அந்த நாளை குறித்த மிகவும் அலட்சியமான பேச்சுக்களை நம்முடைய சமூகத்திலே பார்க்க முடிகிறது. அப்படி அல்ல. சூர் ஊதப்பட்டு விட்டால், முதல் சூர் ஊதப்பட்டு விட்டால் இந்த பூமி முழுக்க ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கப்படும் என்கிற திருமறை திருக்குறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த மலைகள் பஞ்சு பஞ்சாக அந்த நாளில் பறக்கும் என்கிற திருமறை திருக்குறான். ஒன்றுமில்லாத காற்றடித்தால் பறந்து விடுகிற பஞ்சுகளை போல் அன்றைக்கு எந்த பூமியில் மிக பலமாக மனிதர்களால் பார்க்கப்படுகிறதோ, மலைகளை முறைகளாக நாம் நாட்டி இருக்கிறோம் என்று எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிக்காக சொல்லுகிறானோ, அந்த மலைகள் எல்லாம் பஞ்சுகளை போல பறந்து கொண்டிருக்கிற அந்த நாள் சூர் ஊறப்பட்டவுடன் ஒட்டுமொத்தமாக இந்த பூமி அழிக்கப்பட்டு விடும். மீண்டும் அல்லாஹ்வால் வானவர்கள் மூலமாக மறுசீர் ஊறப்படுகிற பொழுது அழிக்கப்பட்ட அனைவரும் திரும்ப எழுப்பப்படுகிற நாள் அந்த நாள். அப்படி எழுப்பி நிப்பாட்டப்படுகிற நேரத்தில் நாம் அனைவரும் அல்லாஹ்வை முன்னோக்கி அவருடைய கேள்வி நடத்திற்காக அவரை பார்த்து அஞ்சு நடுங்கியவர்களாக நின்று கொண்டிருப்போம். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? நமக்கான விசாரணை, நமக்கான தீர்ப்பு, நமக்கான நன்மை என்ன, நமக்கான தீர்வு என்ன, நாம் எதை செய்து முடித்திருக்கோம், எதை நாம் கொண்டு செல்ல போகிறோமோ அவற்றுக்கான ஒட்டுமொத்த தீர்ப்பையும் வழங்கப்பட இருக்கிற அந்த நாளில் நானும் நீங்களும், என்னுடைய குடும்பமும் உங்களுடைய குடும்பமும், நம்முடைய சமூகம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நின்று கொண்டிருக்கும். நபிமார்கள் உட்பட யாரெல்லாம் இந்த பூமியிலே நல்லடியார்கள் என்று அறியப்பட்டார்களோ அனைவரும் அல்லாஹ்வுடைய அந்த நாளில் மாலிக் யௌமித்தீன் திருப்புறாருடைய அதிபதியை பார்த்து அஞ்சு நடுங்கிக் கொண்டிருப்பார்களே. அந்த நாளை குறித்து திருமறை திருக்குரான் பேசுகிறது. திருமறை திருக்குரான் பேசுகிறது. யுக முடிவு வரக்கூடிய அந்த நாளில் மனிதன் இரண்டு ஓடுவான் தன்னுடைய சகோதரனை விட்டு. எந்த சகோதரனுக்கு ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனைங்கிற பொழுது முதலாக வந்து நிற்கிற அந்த குடும்ப உறவுகள் இருக்கிறது, அது அந்த மனிதனை விட்டு, அந்த சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவதாக திருமறை திருக்குரான் பேசுகிறது. தன்னுடைய தாயை விட்டும் தந்தையை விட்டு, தாய்க்காக தந்தைக்காக அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அவருடைய முன்னேற்றத்திற்காக அவர்களை பார்ப்பதற்காகவே தன்னுடைய நாட்களை அர்ப்பணித்துக் கொண்ட தன்னுடைய மனைவி மக்களை விட்டு மனிதன் விரண்டு ஓடிக்கொண்டிருப்பான். யா நப்சி யா நப்சி யா நப்சி என்பதை ஒவ்வொரு மனிதனுடைய நிலைப்பாடாக இருக்கும் என்று திருமறை திருக்குரான் பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த நாளில் நம்முடைய நிலை, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே கொடுப்பதற்கு, நம்முடைய கணக்கை தீர்ப்பதற்கு, சரிபார்ப்பதற்கு, நல்ல நம்பிக்கை வைப்பதற்கு எதை நாம் முற்படுத்தி வைத்திருக்கிறோம்? திருமறை திருக்குரான் நம்மை பார்த்து கேட்கிறது. ஈமான் கொண்ட சமூகத்தை பார்த்து பேசுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பி ஏற்றிருக்கக்கூடிய அடியார்களே, கு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலே இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா. ஏன் பாதுகாக்கணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வக்கூதுஹன் நாசு வல் ஹிஜாரத். நரகத்தினுடைய நெறிபொருளாக அந்த நாளும் கற்களும் மனிதர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவான். மனிதர்களையும் கற்களையும் நரகத்தினுடைய நெறிபொருளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவானே. அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் சந்திக்க இருக்கிறோமே. குறிப்பாக நம்மை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்ன ஏற்பாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஏற்றி வைக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் பின்பற்றுகிறேன். சமூகத்தில் எதை நான் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சமூக மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய குடும்பத்தினை இருந்து நான் துவக்கி இருக்கிறேனா? இந்த செய்தியை அங்கே கொண்டு சேர்த்து இருக்கிறேனா? என்னுடைய மனைவியிடத்தில் இஸ்லாத்தை குறித்த புரிதல் இருக்கிறதா? என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய மனைவியும் என்னுடைய சகோதரிகளும் நான் ஏற்றி வைக்கிற அல்லாஹை நான் எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறேனோ, கலப்படமற்ற ஏகத்துவத்தோடு அல்லாஹை நான் வணங்கி வழிபடுகிறேனோ, அதே போல் இந்த குடும்பம் விளங்கி இருக்கிறதா, புரிந்திருக்கிறதா? இல்லையே. என்னுடைய வழி ஒன்றாக இருக்க என்னுடைய குடும்ப உறுப்பினருடைய வழி மற்றொன்றாக இருக்கிறது. சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறார்களே. நான்கு சிக்கல்களிலே அவர்கள் சிக்கிவிட்டால் அது முதல் சிக்கலிலே இருந்து விடுபடுகிற பொழுது அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கை மற்றொரு சோதனை, மற்றொரு சோதனை, மற்றொரு சோதனை. அண்டை வீட்டாருடைய பிரச்சாரத்திற்கு மயங்கி விடுகிற அளவில் அல்லவா நம்முடைய குடும்ப உறுப்பினருடைய ஏகத்துவத்தினுடைய நிலைப்பாடு இருக்கிறது. என்ன அல்லான்னு பேசிட்டே இருக்கிறீங்க, எங்களை பார்க்கலையா? இவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அத்துணை சிரமங்களுக்கு நாங்கள் முறையிட்டது இதோ இந்த தருகால, இதோ இந்த மந்திரவாதியிடத்திலே, இதோ இந்த கைக்கு மூலமாக அண்டை வீட்டு பெண்கள் பேசுகிற பேச்சு நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் விழுந்து விடுவதில்லையா? ஏகத்துவம் தான், தௌஹீது தான். ஆனாலும் கூட சில வறுமைகளை, சில சிக்கல்களை சந்திக்கிற பொழுது அவருடைய ஈமானிலே ஏற்படுகிறது தடுமாற்றம். அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா. உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே. நான் பேசுகிற ஏகத்துவம் என்னுடைய குடும்பத்தை சென்றது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமை நாளில் என்னுடைய கண்களுக்கு முன்னால் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், என்னுடைய மனைவி மக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய மனைவி மக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரக நெருப்பில் அவருடைய சிறிய வேதனையை அனுபவிப்பதை நீங்களும் நானும் தாங்கிக் கொள்ள முடியுமா? அதற்கான ஏற்பாடு என்ன? சடங்காக, சம்பிரதாயமாக சில மார்க்க உபதேசங்களை கேட்க, அதை கடந்து செல்வதனால் மாத்திரம் எந்தவித மாற்றமும் ஏற்பட்டு விடாது. அன்புக்குரியவர்களே, என்றைக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை உயிரோட்டமாக நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்குகிறோமோ, வெள்ளிக்கிழமை நாளே ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் ஏதாவது ஒரு பள்ளியில நாம் பங்களிப்பு செய்யவில்லை என்று சொன்னால் சமூகத்தில் நமக்கான பார்வை வேறு என்கிற நோக்கத்தில் பள்ளியை தரிசனம் செய்வது வேறு. இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை படைத்த நாளிலேயே இந்த இடத்தில் இந்த உபதேசத்தை எனக்கான வாழ்வியல் மாற்றத்திற்காக கொடுத்திருக்கிறான் என்பதற்காக பள்ளிகளிலே வந்து அமர்ந்து அதிலே இருந்து வாழ்க்கைக்கான மாற்றத்தை தேடுகிறோமே. உயிரோட்டமாக என்றைக்கு நாம் அப்படியாக இந்த உபதேசங்களை, மாற்றங்களை எதிர்பார்க்கிறோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப உறுப்பினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் நபிமார்கள் பார்த்தார்கள், அப்படித்தான் நபிமார்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்தார்கள். உலகம் முழுக்க தான் வாழ்கிற கிராமம் முழுக்க மக்கள் வணங்குவதற்காக சிலைகளை வடிவமைத்து கொடுக்கக்கூடியவருடைய மகன்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். என்றைக்கு ஏகத்துவம் இடத்திலே கிடைத்ததோ அன்றைக்கு தன்னுடைய தந்தையிடத்திலே முதலிலே இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. தந்தையிட்ட சொன்னாங்க,
நீங்கள் வடிவமைத்துக் கொண்டிருக்கிற இந்த பொருட்கள் தான் உங்களுடைய இறைவனா? பேசியிருக்கிறோமா? நம்முடைய குடும்ப உறவிடத்தில் அல்லாஹ்வை குறித்து அறிமுகம் செய்திருக்கிறோமா? அல்லாஹ்வை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று திருக்குறானை அல்லாஹ் சொல்லுகிறானே. நம்ம குடும்ப உறுப்பினர் தானே. மகளிடத்திலே அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் 10-15 ஆண்டுகள் கழித்து எந்த இடத்தை அடைய வேண்டும் என்கிற இலக்குகளை குறித்து பேசுகிற தந்தை தான் வணங்குகிற ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவை குறித்து சரியாக தன்னுடைய குடும்ப உறுப்பினரிடத்திலே, தன்னுடைய குழந்தையிடத்திலே அறிமுகம் செய்திருக்கிறாரா என்று சொன்னால் இல்லை. ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்திலே நின்று கொண்டிருக்கிற என்னுடைய குழந்தைக்கு அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவை குறித்து தெரியாது. இங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கல்வி முறையின் அடிப்படையிலே என்னுடைய குழந்தைகளும் உங்களுடைய குழந்தைகளும் படைப்பவரை விட்டுவிட்டு படைப்புடங்களாக பார்க்கப்படுகிற மற்ற இறைவனை அவருடைய கல்வி முறையினால் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அதை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு கல்வி திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அறிமுகம் செய்கிறோமோ இல்லையோ மற்றொரு கடவுளை அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தினுடைய நிலை இன்றைக்கு பார்த்தீர்களா? ஒரு தந்தை ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பாளி தன்னுடைய குடும்பத்தை குறித்து அவர்களை அமர வைத்து தான் தெரிந்து கொண்டதை ஏகத்துவத்தை குறித்து பேசுகிறாரா என்று சொன்னால் இல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மரண தருவாயில தன்னுடைய குழந்தைகளை அமர வைத்து கேட்டார்கள், எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீங்க? எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அவருடைய கவலை. லுக்மான் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்லடியாரை திருக்குறான் அறிமுகம் செய்கிறது. வயதுக்கான லுக்மான யா புனைய இந்த சுருக்கனமும் முன்னணி, என்னுடைய அருமை மகனே, மகன் அழைத்து சொல்றாங்க, என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீ வேறு யாரையும் வணங்கிறாங்க. ஏன்? நிச்சயமாக இந்த சுருக்க லவன்புள்ளி மிகப்பெரும் அநியாயம். கொலை செய்வதை விட, கொள்ளையடிப்பதை விட, விபச்சாரம் செய்வதை விட, வட்டி வாங்குவதை விட, அனைத்தையும் விட இந்த உலகத்தில் மிக மோசமான ஒரு அநியாயம் இன்னும் இருக்கும் என்று சொன்னால் திருமலை குரானுடைய பார்வையிலே, அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது அல்லாஹ்வுக்கு விளைவிக்கக்கூடிய காரியம். தன்னுடைய மகனை அமர வைத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்க்கு மாத்திரம் நினைச்சிடாத, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் விளைவித்து விடாதே. பேசி இருக்கிறோமா? சொல்லி இருக்கிறோமா? இப்பத்தான 10 வயசு, இப்பதான 8 வயசு, இன்னும் வயசு இருக்க, வளர்ந்து வரும் பொழுது அவராக தெரிந்து கொள்வார். அப்படியா? இஸ்லாம் அப்படித்தான் கற்பிக்கிறதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அறுப்பதற்கு முற்படுகிற பொழுது அவர்கள் சிறுவர். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தன்னுடைய மகனிடத்தில தெரிவிக்கிற பொழுது அவர் வெளிப்படுத்திய பக்குவமான வார்த்தைகளை திருக்குறான் பேசுகிறது. என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் எதை உங்களுடைய கலைஞரை கண்டீர்களோ அதை அப்படியே நிறைவேற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் சாலிஹானவனாக, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதவனாக நிச்சயம் அல்லாஹ் நாடினால் நீங்கள் பார்ப்பீர்கள். யார் சொல்றா? பேசுவது யார்? சோதனைகள் வருகிற பொழுது பருவங்களை அறிந்தவர்கள் கூட, மார்க்கத்தை நன்கு விளங்கியவர்கள் கூட தடுமாறி போகிற காலகட்டம். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சிக்கல், மார்க்கத்தினுடைய வரைமுறைகளுக்கு நம்மால் பயணிக்க முடியல. என்னபாய் மார்க்கம் தான் எங்களுக்கு உதவி செய்யுமா?
அல்லாஹ்வுத்தாலா வணங்கு, என் மகன் இப்படி போய்த்தானே, ஒரு மரண செய்தி ஏற்பட்டு விட்டால், சம்பவம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு நிலையான வார்த்தைகளை பேசுகிறோமே, பக்குவம் அடைந்த வயதில் ஏகத்துவத்தை நன்கு தெரிந்தவர்கள் கூட சட்டன மனிதன் பேசிவிடுகிறானே, தாய்மார்கள் பேசிவிடுகிறார்களே, ஒரு துன்பம் அவர்களை தொட்டுவிட்டால், ஒரு சோதனை அவர்களை சந்தித்து விட்டால் பொறுமை இல்லையே, இழக்கக்கூடாத ஒன்றை இழந்து விடுகிற நேரத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு நாங்கள் தான் கண்ணுக்கு தெரிஞ்சோமா பேசுறமே. அப்படி பேசவில்லை அந்த சிறுபிள்ளை இஸ்மாயில் என்று சொல்லுகிற உலகம் அணிகிறனாக அல்லாஹ்வுக்காக அச்சிறுவனை வைத்து எனக்கு பாடம் நடத்துகிறானே. இன்ஷா அல்லாஹ் அத்தா நீங்க அடைங்க பலமடைங்க, நிச்சயமா இந்த பொறுமையாளராக நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த பக்குவம் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது? எப்படி ஏற்பட்டது? நேற்றைக்கு சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இந்த தாயினுடைய வளர்ப்பு, தந்தையினுடைய வளர்ப்பு, அல்லாஹ்வின் மீதான தெளிவான வெற்றி இன்னைக்கு இருக்கா? நம்முடைய குடும்பங்களில் அப்படியான ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறதா? ஜும்மாவுடைய நாளில் நம்முடைய இளைஞர்கள், சிறுவர்கள் தொழுவதற்கான சந்தர்ப்பம் இல்லையே. சமூகத்தில் எண்ணற்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், எண்ணற்ற முஸ்லீம்கள் சமூகத்தை அடித்து நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இச்சமூகத்திலேயே வாழ்ந்து வருகிற அடுத்த தலைமுறையுடைய ஜும்மாக்கள் பாழ்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தந்தையாவது, இந்த ஏகத்துவவாதியாவது இன்றைக்காக அதை குறித்து சிந்தித்து கவலைப்பட்டிருப்போமா? ஏன் நமக்கு ஆகிரத்தை விட துன்யாவுடைய ஆசைகளை நினைத்திருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் அல்லாஹ்வுடையார்களே, நிச்சயமாக நாம் ஒரு நாள் இழுத்துச் செல்லப்படுவோம். அந்த மறுமை என்கிற இந்த நாளுக்கு நாம் இழுத்துச் செல்லப்படுவோம். என்ன வச்சிருக்கோம்? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஅயத்திஹி. உங்களை எல்லாரும் பொறுப்பாளர்கள். எனக்கு தெரியாது, என் பையன் பண்ணதுக்கு, என் மனைவி செஞ்சதுக்கு, என்னுடைய தாயார் செய்ததுக்கு அவர்கள் தான் பொறுப்பு என்று விட்டுவிட முடியுமா? கடந்து சென்று விட முடியுமா? அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி நாமெல்லாம் பேசி தப்பித்துக் கொள்ள முடியுமா? நம்முடைய வாய் சாமர்த்தியத்தினால் ஏதாவது ஒன்று சொல்லி அங்கிருந்து நாம் அகன்று சென்று விட முடியுமா? எல்லாம் அல்லாஹ் முடியார்களே. எப்படிப்பட்ட நாள், எப்படிப்பட்ட நாள்! மூர்ச்சையுற்று அனைவரும் நிர்வாண வேளத்தோடு நின்றிருக்கிற நேரத்திலும் கூட ஒருவர் மற்றொருவரை பார்க்காத நிறைவாக கர்ப்பிணி தன்னுடைய குழந்தையை ஈடுபடுத்தி விடுகிற அவருடைய வழியை குறித்தே அவருக்கு நினைவில்லாத அளவிற்கு மிக மோசமான நாளாயிற்று. என்ன வச்சிருக்கோம்? சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் எரிகிற நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். நிறைய பேரை பார்த்துக் கொண்டிருப்பாரு. எழுந்துரும் மகிழ்ச்சியில் வந்துவிட்டது. கிராவுடைய குகையில இருந்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே வந்தவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டத்தோடு பயந்தவராக, என்னை போர்த்துங்கள் ஆசுவாசப்படுத்துவதற்காக போர்த்தப்பட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் அல்லாஹ் தஆலா உசுப்புகிறான். யா அய்யுஹல் முத்தஃபிர், எந்திரிங்க, நீங்கள் செய்ய வேண்டிய பணி இப்பூமியிலே மிகப்பெரிய பணி. ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். எந்திரிங்க, என்ன படுக்கை இது? பேரத்தில் சுகரா எழுந்திருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை ஒவ்வொரு ஈமான் கொண்ட ஏகத்துவவாதிகளை பார்த்து பேசுகிற வார்த்தை என்பதற்குரியவர்களே. என்ன உறக்கம், என்ன சுகம்! பேரத்தில் சுகரா எழுந்திரும்.
மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும். எந்திரிச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எழுந்து நின்று அல்லாஹ்வின் தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால சமூகத்திலே ஏகத்துவத்தை குறித்து, இஸ்லாமை குறித்து தங்களுடைய உடல் பூமியிலே விடுகிற நேரம் வரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொருள் இழப்பு, உயிர் இழப்பு, உடல்நல கோளாறு, உறவினர்கள் இழப்பு, நாடு கடத்தல், போர்க்களம் என்றைக்காவது விட்டார்களா? எல்லா சந்தர்ப்பத்திலும் சொன்னார்கள். முதல் கட்டமாக யாருக்கு சொன்னார்கள்? யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சஹாவுடைய மறைக்குண்டின் மீது ஏறிந்து முதலில் அழைத்தார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டார். குடும்பத்தை அழைத்தார்கள். தன்னுடைய சிறிய தந்தை, பெரிய தந்தை, அத்தை சஃபியா, எல்லாரும் பெயரை, கோத்திரத்தினுடைய பெயர்களை சொல்லி அந்த குன்றின் மீது நின்று அழைத்து ஏகத்துவத்தினுடைய செய்தியை முன்வைத்தார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அப்படியான ஒரு நடைமுறையை, அப்படியான ஒரு கட்டமைப்பை நம்முடைய குடும்பங்களில் ஏற்படுத்தி இருக்கிறோமா? இந்த குடும்பத்துக்கு இந்த செய்தி போயிருக்கா? வெளியில விட்டுருங்க. யாரோ எவரோ ஒருவர் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே அவருக்கு ஏகத்துவத்தை கொண்டு சேர்ப்பார். என்னுடைய குடும்பத்திற்கு, ரத்த உறவுகளுக்கு நாம் செய்கிற இந்த பணியுடைய வீரியத்தை அல்லாஹ்வை மாத்திரம் அணுக வேண்டும், ஷிர்க் பித்அத் இல்லாத மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற நேரிய கொள்கையை நாம் கொண்டு சேர்த்திருக்கிறோமா? நபிமார்கள் செய்தார்களே, சஹாபாக்கள் செய்தார்களே, எடுத்து சொன்னார்களே. நம்முடைய குடும்பங்கள் இன்னும் தொழுகை கூட முறைப்படுத்தப்படவில்லையே. தொழுகை முறைப்படுத்தப்படல. அங்கால தொழுகை நம்முடைய வீடுகளிலே இருக்கிறதா? நம்மிடத்திலே இருக்கிறதா? அவ்வளமா யுஹாஸபு ஃபீஹி யௌமல் கியாமா அஸ்ஸலாஹ். மறுமையில முதலில் கேட்கப்படுகிற கேள்வியே தொழுகை குறித்துத்தான். சரியா இருக்கா? உங்களுடைய மனைவிமாரிடத்திலே, தாய்மாரிடத்திலே, நம்முடைய குழந்தைகளிடத்திலே தொழுகை முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனக்கான பதில் சொல்லவே நான் மறுநாளில் பெரும்பாலாக இருக்கிற பொழுது இவர்களுக்கு எப்படி நான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடப் போகிறேன்? என்ன பதில் சொல்ல போறேன்? என்னுடைய பொறுப்பிற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானே, இவர்களை குறித்த இடத்தில் தான் கேட்பான். என்ன வச்சிருக்கோம்? இதை சொல்லி இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் தொழுகை இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே மார்க்கத்திற்கு மாறான சாஹிசாவான அனாச்சாரங்கள் நடப்பதில்லையா? வியாக்கியம் நடப்பதில்லையா? அதற்காக நம்முடைய குடும்பங்களை எங்கு சேர்வதில்லையா? அதில் நம்முடைய உறவுகளும் சேர்ந்து கொள்வதில்லையா? தடுத்திருக்கிறோமா? இன்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில வரக்கூடிய கல்யாணம், எப்ப பாரு தௌஹீது, அல்லாஹ் ரசூலு, உங்களுக்கு மட்டும்தான் தனியா சொல்றான அல்லாஹ் ரசூலு. சந்தோஷம் விட்டா கிடைக்குமா? என்னுடைய பெண்கள் பேசுகிற பேச்சல்லவா? அன்புக்குரிய சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். அனாச்சாரமான, ஆடம்பரமான காரியங்களில், திருமண வைபவங்களில், குடும்ப நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்கிற பொழுது நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டும். பாதுகாத்துக்கொள். மனிதர்களின் கற்களையில் அதனுடைய எரிவானாக நான் மாற்றி வைத்திருக்கிறேன். நான் எச்சரிக்கிறேன். ஒரு ஆணுடைய தீன் தீர்மானிக்கப்படுவது அவருடைய குடும்ப பெண்களாலேயே. எந்த அளவுக்கு அவர் நேர்த்தியாக இருக்கிறாரோ அதற்கு பின்பாக அந்த குடும்பத்தினுடைய பெண்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒத்துழைப்பு செய்ய முடியாது. முதலில் நாம் ஏற்றிருக்கிற, நாம் பின்பற்றுகிற தீனுல் இஸ்லாத்தை நம்முடைய உறவுகளுக்கு சொல்லணும். நம்முடைய மனைவி, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லணும். சொல்லலான என்ன நடக்கும்? நாம ஒரு கட்டத்தில்
இந்த கொள்கையிலே இருந்து பிறகுவதற்கான காரணங்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். என்ன புதுசா சொல்றீங்க? எந்த விதமான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா? மறுமையினுடைய மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, சகோதரிகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் நடக்கிற மோசமான அருவருப்பான காரியம், சாகிசாவான காரியங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே 3 மனிதர்களை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். அவர்கள் யார்? 3 அல்லாஹ் தஆலா செய்கிறார். அதில் ஒருவர் தாய் தந்தையருக்கு நோவினை செய்தார். தாய் தந்தையர்கள் தன்னிடத்திலே தன்னுடைய பொறுப்பு இருக்கிற பொழுது அவரை வார்த்தைகளால் செயலால் நோவினை செய்தவர். அல்லாஹ் பார்க்கவே மாட்டான், பார்க்கவே மாட்டான். அல்லாஹ் பார்க்கலாட்டி என்ன? இந்த முதலாளி பார்க்கலாட்டி இன்னொரு முதலாளி நான் பார்த்துக்குவேன், அந்த இடத்துல வேலை இல்லாட்டி இன்னொரு இடத்துல பார்த்துக்குவேன். அப்படி சொல்லிவிட முடியுமா? தப்பித்துக் கொள்ள முடியுமா? அல்லாஹ்விடத்திலே கோபப்பட்டு ஒதுங்கி நின்று விட முடியுமா? முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கருணை பார்வை மாத்திரம் ஒரு அடியானுக்கு இல்லை என்று சொன்னால், மழையளவிற்கான நன்மையை கொண்டு சென்றாலும் அந்த இடத்தில் வெறும் வேலைக்காகாது. அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நான் தூதரே உங்களுக்குமா? எனக்கும் அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்று சொன்னால் நான் தப்பித்துக் கொள்ள முடியாது. தாய் தந்தையரை வாழும் காலங்களில் நோவினை செய்த அவரை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த. இரண்டாவதாக சொன்னார்கள், ஆண்களை போல பாவனை செய்து கொள்ளுகிற பெண்கள். ஆண்களைப் போலவே ஆடைகளை அணிந்து கொள்வது, பேச்சு, நடை, உடை, செயல்பாடுகள், பேச்சு, துணி அனைத்தையும் ஆணுக்கு பெண் சமமானவள் என்கிற கருத்தின் அடிப்படையில தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிற அந்த பெண் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அத்தையூஸ். யாருங்க? அத்தையூஸ் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், தன்னுடைய பொறுப்பின் கீழாக இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் செய்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, ஆபாசங்களை கண்டும் காணாமல் விட்டு விடுவது. இவர் செய்கிறது அல்ல, இவர் செய்ய மாட்டார். இவர் ஐந்தாரம் சொல்லுவார், பேணுதலாக இருப்பார், தவறின் பக்கம் செல்ல மாட்டார், எல்லாம் கரெக்டா இருப்பாரு. ஆனால் இவருக்கு பொறுப்பின் கீழாக இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் செய்கிற அருவருப்பான காரியங்களுக்கு ஒரு உடனடியா இருப்பார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, இன்றைக்கு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை எடுத்து பார்த்தால் எல்லோரும் ஏன் என்னுடைய உங்களுடைய பொருளாதாரத்தில் தான் நம்முடைய வீடுகளிலே ஒழித்துக் கொண்டிருக்கிற தொலைக்காட்சிகள், நம்முடைய வீடுகளிலே ஒழித்துக் கொண்டிருக்கிற மொபைல் போன்கள், நம்முடைய வீடுகளில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து விதமான சாதனங்கள், இன்டர்நெட். சைத்தான் இதுல வர்றான், இதுலதான் வர்றான். அதில் பார்க்க சமூகத்தினுடைய பல இழப்புகள் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நித்தம் ஒரு செய்தி, நித்தம் ஒரு செய்தி. வெளியில விடல, வேலைக்கு அனுப்பல, எங்கும் சுற்றுவதற்கு அனுமதிக்காம தந்தை. ஆனால் பெண் தன்னுடைய வாழ்க்கையே தொலைத்து ஒரு நாள் இருக்கிறார். எப்படி? பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல நண்பர்களை, தவறான நண்பர்களை இணைத்துக் கொண்டு நட்பு வட்டத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்ட இஸ்லாமிய பெண்களுடைய துணை. அல்லாஹ் பார்க்க மாட்டான். சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. الرجال قوامون على النساء. ஒரு ஆண் என்பவன் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நேரான வழியில் செல்வதற்கான பொறுப்பாளர்.
தனக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு பொறுப்பாளர் சமூகத்தில் இல்லையா, நம்முடைய வீடுகளிலே இல்லையா? பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் உடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆபாசமான வார்த்தைகள், ஆபாசமான பார்வைகள், ஆபாசமான பேச்சுக்கள், அந்நிய ஆண்களோட பேச்சுக்கள், கடைக்காரர், மளிகை கடைக்காரர், கேபிள் டிவிக்காரர், காய்கறிக்காரர், எல்லோரோடும் நம்முடைய பெண்களால் சர்வ சாதாரணமாக பேச முடிகிறது. இஸ்லாம் 2.0 அப்டேட்டா? மற்றொரு நபி உதயமாகி இதிலிருந்து விலக்கு கொடுத்திருக்கிறார. எங்கிருந்து இதற்கான அனுமதியை பெறுகிறோம்? பார்க்க முடிகிறது, இஸ்லாமிய முஹல்லாக்களிலே பார்க்க முடிகிறது. இஸ்லாம் அல்லாத ஆண்களோடு, அந்நிய ஆண்களோடு நம்முடைய தாய்மார்கள், பெண்கள் பேசுவதை பார்க்க முடிகிறது. பல காரணங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு மனைவியை இழந்து குழந்தைகளுடைய தாயை இழந்திருக்கிறார்களே. கவனம். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா உங்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். எல்லாம் அல்லாஹ் நடிகார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்களும் நானும் நாளை மறுமையிலே நிச்சயம் நரகத்தினுடைய கடைநிலை தண்டனையை கூட பார்த்து விடாது, அனுபவித்து விடாத நிலையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும். சொர்க்கம் செல்ல வேண்டும். சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னை நான் தற்காத்துக் கொண்டவுடைய குடும்பத்தை நான் நரகத்திலே தற்காக்க வேண்டும். ஆக எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியானதொரு பக்குவத்தை, பாக்கியத்தை, குடும்பத்தை, சமூகத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவார். نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எல்லாம் அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் வாழுகிற பகுதியிலேயே அல்லாஹ் தஆலா நமக்காக ஏகத்துவத்தை பேசுகிற ஒரு பள்ளி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். நாளை மறுமை நாளில் இந்த இடத்தை குறித்து அல்லாஹ் தஆலா வழங்கிய ஞாமத்தை குறித்து நம்மிடத்திலே கேள்வி கேட்க இருக்கிறான். வாரத்திற்கு ஒரு நாள் வருகிற இந்த ஜும்மா என்கிற இந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த கால அவகாசத்தில் அவனுக்காக ஒரு மணி நேரத்தை, ஒரு மணியிலிருந்து ஒரு 1:45 வரை, அதிகபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நாள் குர்ஆனை கொண்டும் சுன்னாவை கொண்டும் உபதேசிக்கப்படுகிற இந்த சபைகளில் ஆரம்ப நேரத்திலேயே வந்து அமர்ந்து இங்கு சொல்லப்பட இருக்கிற கருத்துக்களை சிறிதாய்த்து கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் எடுத்து வைத்தால் அவனை நோக்கி ஒரு மூலம் நான் நகர்ந்து வருகிறேன். அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். மார்க்கத்துடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் முற்படுகிற பொழுது அல்லாஹ் தஆலா அவனுடைய கருணையினால், அவனுடைய இரக்கத்தால் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறான், நம்முடைய காரியங்களை இலகுவாக்குகிறான். இப்ப ஜும்மாவுடைய நாள்ல கொஞ்சம் முன்கூட்டியே அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்து சொல்லப்படுகிற குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சொல்லப்படுகிற கருத்துக்களை கேட்கக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.